வெல்கம் டு டிஎஸ்எஸ் ஸ்டுடியோஸ். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பிரமாதமாக இருப்பீங்க நம்புகிறேன். இன்றைக்கி நாலெட்ஜ், அதாவது அறிவு, அதை பற்றிய ஒரு சின்ன விஷயம். பொதுவாக பாருங்கள், எல்லாருக்குமே நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும். அதுதான் நம்ம அறிவு அப்படிங்கிறோம், பொது அறிவுங்கிறோம், ஏதோ ஒரு அறிவுங்கிறோம். நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும். ஆனால் அந்த விஷயங்கள் அவங்களுக்கு மட்டும் தெரிஞ்சு என்ன பிரயோஜனம்? அந்த அறிவாகப்பட்டது பகிரப்படும் பொழுது அல்லது அடுத்தவர்களுக்கு கடத்தப்படும் பொழுது, மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கும் பொழுது அது நிச்சயமாக பெருமை பெறும். சரிங்களா? ஒரு வேடிக்கையாக சொல்லுவாங்க, ஒரு விஞ்ஞானி ஒருத்தர் தன்னுடைய ஆராய்ச்சி கூடத்தில் பூனைகள் தொந்தரவு இருக்குன்னு சொல்லிட்டு அது வெளியே போகிறதுக்காக வேண்டி ஒரு பெரிய ஓட்டையும் ஒரு சின்ன ஓட்டையும் செவுத்தில் போட்டு வச்சுருந்தாராம். ஏன்னு கேட்டதுக்கு என்ன சொன்னாராம், பெரிய பூனை இது வழியாக போயிடும், சின்ன பூனை அந்த சின்ன ஓட்டை வழியாக போயிடும்னு சொன்னாராம். இப்போ இது ஒரு வேடிக்கையாக சொல்கிறது தான். அப்படி பண்ணியிருப்பாரான்னு யாருக்கு தெரியும்? ஒரு பெரிய ஓட்டையிலேயே பெரிய பூனையும் சின்ன பூனையும் போகும் இல்லையா? தனித்தனியாக ரெண்டு பாதை அதுக்கு தேவையா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. நான் அந்த லோன் செக்ஷனில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு இளைஞர் வந்தார். ஒரு 30 வயது மதிக்கத்தக்க ஒரு இளைஞர் வந்தார். அவர் புதிதாக ஒரு வீடை சொந்தமாக வாங்கிட்டார், விலை கொடுத்து வாங்கிட்டார். அதுக்கு உண்டான அந்த வரி, அந்த இபி இதெல்லாம் மாற்றிட்டு அவர் பேருக்கு மாற்றிட்டு கடன் வாங்குறதுக்காக என்கிட்ட வராரு. வாங்கி பார்த்தா பேப்பர்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்குது. ஒரே ஒரு ஆணிவேரான முக்கியமான ஒரு காகிதம், 2 காகிதம் அதில் இல்லை. என்னன்னு கேட்டிங்கன்னா, இவர் வாங்கினார் இல்லைங்களா, அந்த வீட்டை விற்றவர் ஒருத்தர். ஆனால் அந்த மூலப்பத்திரத்தில் விற்றவருடைய பெயர் இல்லை. அப்போ எப்படி அவர் விற்றாரு? அதாவது அந்த விற்றவருடைய அப்பாவுடைய சொத்து. அவர் காலமானதுனால இவர் ஒரே மகன்கிற முறையில் அந்த சொத்தை அவர் விற்கிறார். சரிங்களா? அப்போது அந்த 2 காகிதம் இல்லைன்னு சொன்னேன் இல்லையா, அது என்ன தெரியுங்களா? அந்த விற்றவருடைய தகப்பனாருடைய டெத் சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்லக்கூடிய மரண சான்றிதழ் அல்லது இறப்பு சான்றிதழ். அடுத்ததாக லீகல் ஹேர்ஷிப் சர்டிஃபிகேட் என்று சொல்லக்கூடிய வாரிசு சான்றிதழ். இந்த வாரிசு சான்றிதழ் தான் அந்த இறந்து போன நபருக்கு மனைவி, மகன், மகள், வேறு யாராவது டிபெண்டன்ஸ் இருக்காங்களாங்கிறது தெரிய வரும். அதை வச்சு தான் அவங்க அந்த சொத்தை அடுத்தவங்களுக்கு விற்கிறதானாலும் சரி, அவங்களுக்குள்ளேயே பாகம் பண்ணுறதானாலும் சரி செய்ய முடியும். ஏன்னா ஒருத்தர் பேரில் இருக்க சொத்தை இன்னொருத்தர் விற்கக்கூடாது. அப்படி விற்றால் அவர்தான் வாரிசு என்பதற்கு தகுந்த ஆதாரம் வேணும். இதாங்க விஷயம். இந்த 2 பேப்பரும் அவர் இல்லாமல் வந்தார். நான் எல்லாம் படித்து பார்த்துட்டு, ஆமாம் விற்றவர் யார் அப்படின்னா அவர் பேர் சொன்னார். அவர் பேரில் எங்கே பத்திரம் இருக்குது அப்படின்னு கேட்டால் அப்போ தான் அவரே யோசிக்கிறார். இல்லைங்களா அப்படின்னு பயப்படுறார். பயப்படாதீங்க, இது அவங்க அப்பாவுடைய சொத்து, மகன் விற்றிருக்காரு. ஆனால் மகனா எப்படி தெரியும்? அதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு அந்த 2 பேப்பர் வேணும், அதை கொஞ்சம் முயற்சி பண்ணி வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொன்னார். அவர் என்ன பண்ணியிருக்காரு, கோயம்புத்தூரில் இருக்க ப்ராப்பர்ட்டியெல்லாம் விற்றுட்டு தூத்துக்குடிக்கே எங்கேயோ போயிட்டார், சொந்த ஊருக்கு. அப்புறம் இவர் அதெல்லாம் விசாரித்து இப்போ தானே கரையம் பண்ணியிருக்காரு, அதனால் சமீப காலமாக இருக்கிறனால விசாரிக்கலாம். எப்படியோ விசாரித்து தூத்துக்குடி போய் அவர்கிட்ட அந்த 2 பேப்பரையும் வாங்கிட்டு மறுநாள் என்கிட்ட கொண்டாந்துட்டார். சார் இதான் பாருங்கள் சார், இதே தாங்க, இப்போ உங்கள் பேப்பர் கம்ப்ளீட் ஆகிடுச்சு, உங்கள் கிரயத்தில் எந்த விதமான குறைபாடும் இல்லை, கண்டிப்பாக லோன் கிடைக்கணும். அவருக்கு நான் கடவுள் மாதிரி காட்சி அளிக்கிறேன். சாதாரண விஷயம். ஒரு அப்பனுடைய சொத்தை மகனோ மகளோ விற்கும்போது வாரிசு சான்றிதழ் வேணும், மரண சான்றிதழ் வேணுங்கிறது காமன் சென்ஸ், நிறைய பேருக்கு தெரியும். ஆனால் அந்த நண்பருக்கு தெரியல. அதனால் அவர் என்ன சொல்கிறாரு, சார் பெரிய உதவி பண்ணீங்க சார், நீங்கள் சொல்லனா இது எனக்கு தெரியாது சார், யாரும் சொல்ல மாட்டாங்க சார்னு உருகி 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 ரொம்ப நன்றி சொல்லிகிட்டே தெரிகிறார். கூடுதல் தகவல் என்னன்னு கேட்டிங்கன்னா, கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும் கோயம்புத்தூர் சிட்டி கோஆப்ரேட்டிவ் பேங்க், அது நான் பணிபுரிஞ்ச அந்த வங்கியில் நீங்கள் ஒரு வீட்டு அடமான கடன் வாங்கிட்டீங்கன்னு சொன்னால் 99.999% பர்ஃபெக்ட் பேப்பர்னு அர்த்தம். ஏன் அப்படின்னா, நாங்கள் எந்த ஒரு குறைபாடு உள்ள பத்திரங்களுக்கும் கடன் கொடுப்பது கிடையாது. இந்த அறிவு, நாலெட்ஜ், இது எனக்கு தெரிஞ்சது பெரிய கௌரவம்லாம் ஒன்றும் கிடையாது, சாதாரண விஷயம், ரொம்ப சாதாரண விஷயம். சரிங்களா? அந்த சாதாரண விஷயத்தை நான் ஒரு நண்பருக்கு சொல்லி கொடுத்ததுக்கு அவ்வளோ பெருமை எனக்கு, எவ்வளோ புகழ். அப்படி
கொண்டாடுறாரு. நாளைக்கு ஈபியில் வந்து ஷட் டவுனுங்க, எனக்கு மெசேஜ் வந்திருக்குன்னு ஒருத்தட்ட சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி அவர் 9 மணிக்குள்ளே காலையில் நிறைய வேலைகளை பண்ணிக்குவார். இது பெரிய உதவி. அவருக்கு மெசேஜ் வராமல் இருக்கலாம், அவர் தெரியாமல் இருக்கலாம், வந்ததை பார்க்காம இருக்கலாம். இப்படித்தான் சின்ன சின்ன உதவிகள். ராமாயணத்தில் ராமர் பாலம் கட்டும்போது அடியில் கல்லை போட்டதை நம்ம இன்னும் சொல்லிகிட்டு இருக்கோமே, அந்த சின்னஞ்சிறு கல் அளவுக்கு நாம் மற்றவர்களுக்கு உதவி செய்தால் என்ன? இதான் இன்றைக்கி விஷயம். நிச்சயமாக இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். உங்கள் கருத்துக்களை எதிர்பார்க்குறேன். மீண்டும் அடுத்த எபிசோடில் சந்திப்போமா? அதுவரை உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் டி. சண்முக சுந்தரம், போத்தனூர், கோயம்புத்தூர். நன்றி, வணக்கம்.